திரு கே.எஸ். சீனிவாஸ் சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நான் அவருடைய கம்பெனியில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மிகச்சிறந்த சினிமா களஞ்சியம் போன்றவர் அவர். அதே போல் சமுத்திரகனி வந்து இயக்குனர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்தபோது நான் இன்னும் நெருங்கி அவரோட பழகியிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு மனிதர், திறமையானவர். அப்புறம் ஜெயம் ரவி வந்து என் கூட படத்தில் நடிச்சிருக்காரு. அது நடிச்சிருக்காருன்னா அவர் சாதாரணமாக ஒரு நடிகர் இதை வந்து நடித்தான்னு இல்லை. அது வந்து சில ஷாட்லாம் வந்து கரணம் தப்புனா மரணம், அந்த அளவுக்கு உயிரை பணம் வச்சு சில ஷாட்லாம் இருக்கும். அது இப்போ பார்த்தா கூட அது ஆச்சரியமாக இருக்கும். அது பெரிய தைரியம் வேணும். எத்தனையோ அடி, எவ்வளோ ரத்த காயங்கள்லாம் பட்டிருக்குது அவருக்கு. எதையும் நான் செய்தி ஆக்கினதில்லை, அவரும் செய்தி ஆக்கினதில்லை. அவ்வளோ கடுமையான உழைப்பாளி. இப்போ இந்த கூட்டணி வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்குது நிமிர்ந்தல். ஜெயம் ரவியோடைய சடன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரகாசமாக எனக்கு தெரியுது. நிமிர்ந்தல் படமும் அதன் பிறகு பூலோகம் சொன்ன மாதிரி பூலோகம் இப்படி ஒரு மேசிவான ஒரு ஹீரோவாக அவர் உயர்ந்தெழுவார் நம்பிக்கையோடு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.